Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 65 Explosion, the third SWAT style Zoro vs Paraku works. ஓபன் பண்ணா போன பாட்டுல பஞ்சாயத்து வரும்னு நினைச்சு ஒரு தீவுக்குள்ள போனாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள்லாம் நம்ம ஆட்களை ஏதோ ஹீரோ மாதிரி கொண்டாடி வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணி பயங்கரமா கவனிச்சாங்க. சாப்பாடு சரக்குன்னு நம்ம பள்ளியிலும் ஒரு புடி புடிச்சிட்டானுங்க. கடைசியில தானே தெரிஞ்சது அவனுக்கு எல்லாருமே வில்ல பயிலுகன்னு தொக்கா பிளான் பண்ணி நம்ம ஆளுல புடிச்சிட்டாங்கன்னு ஒரு நினைப்பு. ஆனா எல்லாத்துக்குமே டிமி கொடுத்து ஜோரோ வந்தான்ல, அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாருமே பைரட் ஹண்டர்னு. அங்க இருக்கிற கேக்டஸ் ஃபுல்லா குச்சி குச்சியா இருக்கு. என்னடான்னு பார்த்தா அது எல்லாமே கல்லறை. சோ இப்ப ஜோரோவை அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா என்னாச்சு, பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு காணாம போயிட்டான். எங்க போனா என்னன்னு எல்லாம் பீதி ஆயிருவாங்க. எங்க போனான்னு சொல்லி எல்லா இடமும் தேடுவாங்க. கடைசியில பார்த்தா அந்த கூட்டத்துக்குள்ளேயே நின்னுட்டு இருப்பான். எல்லாத்துக்குமே சம ஆச்சரியம், எப்படி அங்க இருந்தவன் திடீர்னு இங்க வந்தான்னு. அதுவும் எந்த ஒரு சத்தமும் இல்லாம சைலண்டா வந்து நின்று இருக்கான்ல. அதுக்கப்புறம் கேஷுவலா சண்டே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு தான் சொல்லுவான். உடனே அத்தனை பேரும் கண்ணோட ரவுண்டு கட்டி கண்ட மெனிக்கு சுட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ரவுண்டு கட்டி நின்னு சுட்டா கண்டிப்பா ஒரு புல்லட்டாவது ஆப்போசிட்ல இருக்கவன் மேல போய் படாது. இதுல அவங்க சுட ஆரம்பிச்ச உடனே நம்மால வேற காணாம போயிருவான். அப்படின்னா என்ன ஆகும், மாத்தி மாத்தி ஆப்போசிட்ல இருக்கவனுல சுட்டுக்கிட்டு அங்கேயே எல்லாம் மட்டை. மேயர் கதறுவான், என்னடா இப்படி முட்டா பள்ளிலாம் இருக்கீங்கன்னு. ஏன்னா வர்றான் திடீர்னு காணாம போயிடறான்ல. சோ அத்தனை பேத்துக்குமே பதட்டம். மேயர் பச்சை பச்சையா திட்டுவான். ஏன்னா அவன் வெறும் ஒரே ஒரு ஸ்வாட் மேன் மட்டும்தான். அவனை கூட ஒண்ணும் பண்ண முடியாடா கொய்யாலைலான்னு கத்திட்டு இருக்கும் போதே அவன் கத்திய முடிக்குள்ள விட்டு காட்டுவான். லைட்டா கத்திய திருப்பினானா போதும் அவன் தலை தனியா போயிடும். அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடுவான். ஆனா அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கணுமாமா. என்னன்னா இவனுக்கு ஒரே ஒரு கலரை தானே வைக்கணும்னு சொன்னான். ஆனா இப்ப அது ஒண்ணு போதுமாங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா நம்மால் எல்லாத்தையும் போட்டு தள்ள போறானாமா. அந்த மேயருக்கு அப்படியே அள்ளு விடும். அந்த டைம் ரெண்டு பேர் வந்து இங்கதான் இருக்கான், நான் போட்டு தள்ளிறேன்னு கண்ணோட நிப்பாங்க. அட பரதேசி பள்ளியெல்லாம் சுற்றாதீங்கன்னு கதறுவான். ஏன்னா அவனுக்கு சுடும் போது ஜோரோ லைட்டா நவுந்தாலும் மேயர் காலி. அதனால என்ன பண்ணுவான், அவனே அவங்க ஆளுகளை சுட்டு கொண்டுருவான். அதுவும் ட்ரம்பட்டை யூஸ் பண்ணி. என்ன மாதிரி எல்லாம் வித்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கொய்யால. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜோரோவை காணும்னு சொல்லி எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. பையன் அங்க இருக்க செவுத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவனுக்கே நல்லா தெரியுது இவனுகிட்ட டைரக்டா போனா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா எல்லாருமே ஷார்ட் கன் வச்சிருக்கானுங்க. 9 எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கடா, அவன் எப்போ எப்படி வேணாலும் வந்து அட்டாக் பண்ணுவான்னு சொன்ன உடனே அத்தனை பேருமே பயங்கர அலாட்டா இருப்பாங்க. மேயர்லாம் அந்த ட்ரம்பட்டோட ரெடியா இருப்பான். ஏன்னா அவனுக்கு அதான துப்பாக்கி. அவனுக்கு என்ன காண்டுன்னா ஒத்தாளு நின்று இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, எப்படி அவன் ஒரு சேலஞ்ச பண்ணுவான்னு அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அந்த பரக்கு ஒர்க்ஸ் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. அது தெரிஞ்சுமே இவன் எதிர்த்து சண்டை போடுறானா அப்ப எவ்வளவு தில்லு இருக்கும். அதே நேரம் இங்க உள்ளுக்குள்ள காட்டுறாங்க நம்ம ஆளுகள்ல 3 பேரு நல்லா சரக்கு அடிச்சுட்டு மட்டை, லூஃபி மட்டும் நல்லா தின்னுட்டு மட்டையா இருப்பான். தூக்கத்துல கூட மாத்தி மாத்தி உளறிட்டே தான் கிடப்பாங்க. ஆனா இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நமி மட்டையா இருக்க மாட்டா. டப்புன்னு கண்ணை திறந்து ஓ அப்ப இந்த விஸ்கி பீக் டவுன் பவுண்டி ஹண்டர்ஸோட கோட்டையா நான் நினைச்சேன்னு அப்படியே இழுச்சுக்கிட்டே சொல்லுவான். இங்க ஜோரோவை எல்லாம் வெறிகுண்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்மள லாக்டவுன்ல வாங்கினானே யுபஸ்ரீ கிட்டட்சுத்ரின்னு 2 கத்தி, அது ரெண்டுத்தையுமே இப்ப ட்ரை பண்ணி பார்க்க போறானாமா. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தானே அதோட வேல்யூவே தெரியும். இப்படி இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு மேல ஒருத்தன் வந்து பாத்துருவான். அட வந்தமா பார்த்தமா சுட்டமான்னு இருக்க வேண்டியதானே, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும் போதே ஜோரோ அலர்ட் ஆயிருவான். சாவுடான்னு சுடும் போது அங்க இருக்க பில்டிங் உள்ள எஸ்கேப். அதுதான் அவனுக்கு இன்னும் ஈஸியா போச்சு. அத்தனை பேருமே கன்னோட ரவுண்ட் கட்டிடுவானுங்க. ஜோரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஜம்ப் அடிச்சு அங்க இருக்க டேபிள தூக்கி விட்டு அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவானா. எல்லாம் கண்ட மேனிக்கு சுடுவானுங்க. டம்மு 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 டம்முன்னு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம்லாம் அவனால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு நினைச்சிட்டு தான் சுடுவானுங்க. ஆனா நம்மால இப்ப நான் யுபஸ்ரீயை ட்ரை பண்ண போறேன்னு அந்த கத்திய வச்சு வெட்டி டேபிள பொளந்துகிட்டு வெளியில வருவான். எல்லாம் ஒரு செகண்ட் மிரண்டு போய் பாப்பானுங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா நம்மால வெளியில இருப்பான். அவனுக்கு அந்த ஸ்வாடு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அது ரொம்ப லைட்டா இருக்காமா. அந்த டைம் அங்க சுட்டுட்டு இருந்தவன எல்லாம் என்ன தப்புஸ்டான்னு திரும்பி பாப்பானுங்க. பார்த்தா அத்தனை பேர்த்தோட பாடியிலயுமே கண்ட மேனிக்கு வெட்டி விழுந்திருக்கும். பொத்துன்னு விழுவானுங்க. ஆனாலும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே அதோ அங்க இருக்கான்னு சொல்லி விடாம வெட்டுவாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு மேல ஏறுவானா. பார்த்தா மேல ஆல்ரெடி ஒரு கும்பல் நின்னுட்டு இருக்கானுங்க. ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிப்பானுங்க. நல்ல வேளை நம்மால ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். கொஞ்சம் விட்டுருந்தா பல்லெல்லாம் தெரிச்சிருக்கும் போல. அந்த டைம் சிஸ்டர் கெட்டப்ல இருந்துச்சு ஒரு கடாமாடு. அது பக்கத்து பில்டிங்ல இருந்து ஒரு பேரல தூக்கிட்டு வீசும். நம்மால கத்திய வச்சு ஒரே போடு அப்படியே 4 துண்டா பிரிஞ்சு அங்க நின்னுட்டு இருந்தவனுங்க மேல போய் அடிச்சு தெரியும். ஆக்சுவலா உள்ள இருந்தது காஸ்ட்லியான சரக்கு. அதை போய் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியாமா. அவளுக்கு கொலை வெறி ஆகும். அதுக்கப்புறம் ஒருத்தன் பெரிய சைஸ் கல்ல வச்சு அடிக்க போவான். ஒரே வெட்டு கல்லு 2 துண்டாவும். அவனுக்கு ஒரு வெட்டு ஆள்காலி. அப்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். என்னடான்னு பார்த்தா இப்ப அவன் கையில வச்சிருக்கிறது கிட்டட்சுத்ரி. அதை வச்சுதான் அந்த கல்லையே அவன் வெட்டி இருப்பான். ஆக்சுவலா இந்த ஸ்வாடு மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் செய்யும். சொல்ல போனா இது ஒரு லெஜெண்டரி ஸ்வாடாச்சு. ஆனா இது ஒரு சாப நிறைஞ்ச கத்தி. அடிக்கடி பஞ்சாயத்து பண்ணுமேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பையன் கத்திய வச்சு ஜோரோவை குத்த வருவானா. அவன் கேஷுவலா தட்டி விட்டுருவான். ஆனா அட்டாக் பண்ண மாட்டான். அந்த டைம் அவங்க அம்மா வந்து எங்களை மன்னிச்சிருங்க கர்ண காட்டுங்கன்னு பயங்கரமா கெஞ்சுவா. சரி பாவன்னு நினைச்சிட்டு இருந்தா புசுக்குன்னு மயக்க மருந்து அடிச்சு விடுவா. டப்புன்னு நம்மால 2 வெட்டு போடுவான். அங்கேயே காலி.
இந்த மாதிரி சில்லறத்தனமான ட்ரிக் ஏன் தான் யூஸ் பண்றாங்களோன்னு திட்டிட்டே போவான். அதுக்கப்புறம் இன்னும் மேலே ஏறி போவானா, எல்லாம் விடக்கூடாதுன்னு ரவுண்டு கட்டுவாங்க. அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க எல்லாம் மட்டையாய் போய் கிடந்தாங்கல்ல, அப்ப அவங்கள கிராஸ் பண்ணி ஒரு கூட்டம் போவானுங்க. போறவங்க நம்ம ஆளுல கொஞ்சம் கூட மதிக்காம மூஞ்சில ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. உசோப் எந்திரிச்சு பார்த்துட்டு, எவன்டா அவன், எவனோ என் மேல ஏறி நடந்த மாதிரி இருந்துச்சு, பார்த்து போங்கடா, அப்புறம் வகுந்துட போறேன்னு அப்படியே மல்லாக்க கவுந்துருவான். தூக்க வழியில சஞ்சி உசோப்போட கைய பிடிச்சுக்கிட்டு என் கூட டான்ஸ் ஆட வரியான்னு அப்படியே புலம்புவான். இங்க லூஃபியோட வைத்தம் பார்த்தா ஃபுல்லா ஷூ தடம் தான். ஆனா நமி அங்க காணும். ஏன்னா புள்ள திருடுற வேலையில அழகா இறங்கிட்டா. அப்படி உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா ட்ரெஷர்னு சொல்லிக்க அங்க எதுவுமே இல்ல. என்னடா இவனுங்க பவுண்டி ஹண்டர்ஸ், விஸ்கி பீக்கெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆகாது போலையாம்பா. அதே நேரம் இங்க ஜோரோவை விடமாட்டேன்னு வட்டிட்டே இருக்காங்க. அப்படி துரத்திட்டு போனவனுங்க அவன் மேல ஏறினான்னு சொல்லி அப்படியே அத்தனை பேரும் ஏணியில ஏறுவாங்க. நம்மால கேஷலா வந்து ஏணிய புடிச்சுக்கிட்டு ஆட்டி ஆட்டி விளையாடுவான். அவனுங்க வேணாண்டா விட்டுறாதன்னு பதறுவானுங்க. அப்படியா, சரி நான் விடலன்னு சொல்லிட்டு ஒரு தள்ளு, அவ்வளவுதான், மொத்த பேரும் திபுன்னு கீழே போய் விழுவானுங்க. அந்த டைம் ஜோரோ என்ன பண்ணுவான்னா, கீழே விழுந்துட்டு இருக்க ஏணியில மேய்ச்சு அழகா அடுத்த சைடு ஜம்ப் அடிச்சிருவானா. அங்க இருக்கவனுங்க எல்லாம் கண்ணை வச்சு பயங்கரமா சுடுவானுங்க. நம்மால 3 ஸ்வாடையுமே யூஸ் பண்ணி சும்மா பொல காட்டிடுவான். அடுத்து ஒரு கூட்டம் பாஞ்சு வருமா. அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல தான் லேண்ட் ஆவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கத்திய வச்சு சும்மா பென்சிலை வச்சு இருக்கிற மாதிரி கிரிக்கிட்டு வருவான். அவங்க பின்னாடி வந்து ஸ்டைலா போஸ் கொடுப்பாங்க. எப்பவுமே லேண்ட் ஆகிற இடத்த பார்த்து லேண்ட் பண்ணுவானா. அப்படி என்ன லேண்ட் பண்ணோம்னு சொல்லி முழிக்கும் போதே டப்புன்னு பிச்சுக்கிட்டு உள்ள போயிருவாங்க. அந்த டைம் திடீர்னு அந்த பல்க் லேடி ஏணியை வச்சு அட்டாக் பண்ணுவா. நல்ல வேலை ஷேடோல தெரிஞ்சதுனால ஜோரோ எஸ்கேப், இல்லன்னா செம்மையா அடி வந்திருக்கும். அதுக்கப்புறம் கையில அந்த இரும்பு ரிங் எல்லாம் மாட்டிட்டு, என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு எந்த ஒரு ஆம்பளையாலையும் நிக்க முடியாது, நீயா நானான்னு ஒரு கை பார்த்தெல்லாம் எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லி ஜோரோவோட கழுத்தோட புடிச்சு தூக்கிடுவா. அவன் நம்மளால அசைமுள்ள அப்படியே முக்கிட்டு இருப்பான். அவனை தரையோட வச்சு ஒரே அடி அடிச்சு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்னு கையில வச்சிருக்காளே ஒரு இரும்பு, அதை வச்சு ஒரே அடி, அதுவும் எங்க கழுத்துலயே. அப்படி அவ அடிச்ச அடியில அந்த பில்டிங்கே உடஞ்சிரும். உடனே அந்த மேயருக்கு ஹாப்பி, ஏன்னா ஜோரோவோட கதையை முடிச்சாச்சா. எவ்வளவு நேரம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஐயோ மண்டேன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா நம்மால கேஷலா அவன் மண்டைய புடிச்சு அமுக்கிட்டு இருப்பான். அவ வலி தாங்க முடியாம கத்திட்டு இருப்பா. அதுவும் சாதாரணமா இல்ல, ஒரு கைய பாக்கெட்ல விட்டுக்கிட்டு ஒரு கைய வச்சு மட்டுமே அவளை அமுக்கி பிடிச்சிருக்கான். மசில் இருந்தா மட்டும் மாசு கிடையாதுமா, ஆனா அது மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு, ஸ்ட்ரென்த்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு தலைய ஒரு அமுக்குவான். அவ்வளவுதான், டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அப்படியே பின்னாடி பர்த்னு விழுவா. எங்க வந்து யாருகிட்ட. அதுக்கப்புறம் டெரரா லுக் விட்டு, பறக்கு ஒர்க்ஸ் சண்டைய ஸ்டார்ட் பண்ணலாமா, சண்டைன்னா ஒன்னும் ஜோக் இல்லன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே டெரரா சொல்றதோட அந்த டவுன்ல இருக்க அத்தனை பேரையுமே நம்ம ஜோரோ ஒண்டியால நின்னு பந்தாடிட்டு இருக்கான். எல்லாம் செத்து விழுவானுங்க. மேயருக்கு கொலை காண்டாகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவான். எல்லாம் மிரண்டுருவானுங்க. ஏன்னா இவங்க கூட்டத்திலேயே அந்த மசில் வச்சிருந்தாலே மண்டே, அவ பயங்கர ஸ்ட்ராங்கானவ, அவளையே இவன் ஜெயிச்சிருக்காங்கிறத அவங்க ஆளுகளாலேயே நம்ப முடியல. மேயர் என்ன சொல்லிடுவான், இந்த மாதிரி நேவி ஆளுங்க மிஸ்டேக் பண்ணி போஸ்ட் ஓட்டிட்டாங்கன்னு சொல்லுவான். அடாதான் இவனுக்கு பதிலா லூஃபியை ஓட்டிட்டாங்கிற மாதிரி சொல்றானுங்க. நம்ம ஜோரோக்கே இவனுக்கு இந்த பதறானுங்கன்னா லூஃபி வந்தா என்ன ஆகும். இவங்க முடிவே பண்ணிட்டாங்க, இந்த ஜோரோ தான் நிஜமான கேப்டனா இருக்கணும், அந்த சல்லிப்ப எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. அட வேற யாரு, நம்ம லூஃபியா தான் சொல்றாங்க. அவன் பாட்டு கோட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். அதாவது 30 மில்லியனுக்கு அவன் ஒருத்தலையாமா, இறங்கி வந்தா தானே தெரியும். இப்ப மேயருக்கு என்ன காண்டுன்னா, இவங்க அத்தனை பேருமே பைரட் ஹண்டர். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்பாட்ஸ்மேனுக்கு எதிராக சண்டை போட்டு தோத்து போனாங்கன்னா அது பெரிய அவமானம். இவங்க பாஸ் இந்த மேயரை தான் இந்த டவுனுக்கு இன்சார்ஜா போட்டிருக்கான். இங்க என்ன நடந்தாலும் அது இவன் பொறுப்பு தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தனுக்கு எதிராக சண்டை போட்டு தோத்துட்டா அது உச்சக்கட்ட அவமானம் தானே. சோ என்ன பண்றதுனே தெரியல. உடனே 9 வெனஸ்டேவும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. ஏன்னா இனி இவங்க தான் சண்டை போட்டாகணும். அப்ப அந்த 9 என்ன சொல்லுவான், இந்த பரக்கு ஒர்க்ஸ்ல யாருக்கு நம்பர் கம்மியாயிட்டே வருதோ அவங்களோட அழிக்கிற பவர் பயங்கரமா இருக்கும். இப்ப இங்க இருக்கிறது 9, 8 அப்புறம் வெனஸ்டே. இவங்க எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ஏஜென்ட். அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுகளாமா. உங்கள மாதிரி குழந்தைங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணா நாங்க பெரிய ஆளுங்கன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். சோரோ தெளிவா சொல்லிடுவான், ஏன்டா டைட்டில வச்சுட்டு என்ன நக்கவா போறேன், சண்டைக்கு வா, யாரு வின் பண்றாங்களோ அவங்க பலசாலி, வேலை முடிஞ்சுங்கிற மாதிரி மொக்க பண்ணுவானா. அவங்களுக்கு கொலை வெறியாவும். சரி ஒரு கை பார்த்தலான்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த மேஜர் அவனோட ட்ரம்பட்டை யூஸ் பண்ணி காட்டுத்தனமா சுடுவான். அதுல ஜோரோ கேஷுவலா எஸ்கேப். உடனே 9 சண்டை போடுறதுக்காண்டி வேகமா போவான். அந்த டைம் வெனஸ்டே விசில் அடிச்சு கருன்னு யாரையோ கூப்பிடுவா. யாரான்னு பார்த்தா அது ஏதோ ஒரு வாத்து வந்துட்டு கை நீட்டுமா, புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவா. உங்ககிட்ட நான் கையவா நீட்ட சொன்னேன், வா நம்ம சீக்கிரமா போகணும்னு அது முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டு உன்னோட வேகத்தை காமி, நம்ம யாரு என்னன்னு ஒருத்தனுக்கு காமிக்கணும்னு பில்டப் பண்ணுவாளா. அது சக்குன்னு அங்கேயே உட்காந்துக்கும். ஆடா மண்டூகமே, உன்னை உட்காரவா சொன்னேன்னு சொல்லி பொட்டனிலேயே ஒரு அடி. ஜோரோ அது என்ன கன்றாவின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த நயன் என்ன பண்ணுவான், முடிஞ்சா என்னோட வேகத்தை நீ ஃபாலோ பண்ணு பாக்கலாம்னு சொல்லி 40 பல்ட்டிய போட்டு ஸ்டீல் பேட்டை வச்சு அட்டாக் பண்ணுவானா. அதை அசால்ட்டா ஜோரோ தடுத்துருவான். அட அப்படியே சண்டை போட வேண்டியதானே, வாய் மட்டும் குறையவே இல்ல. உன்னோட கத்திய பார்த்து வச்சுக்க, என் பேட் அடிச்சு மொன்னையாக போகுதுன்னு கிண்டல் வேற. அவங்கிட்ட இருக்க கத்தி நார்மல் கத்தின்னு நினைச்சிட்டான் போல. என்னப்பா தம்பி பயத்துல உறைஞ்சு போயிட்டியா அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவானா. உடனே நம்மள கேஷுவலா ஒத்த கத்திய வச்சு சண்டை போடுவான். அதை ஹேண்டில் பண்றதுக்குள்ளேயே அந்த 9 படாத பாடுபடுவான். டேய் நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியல, இப்ப காட்டான்டான்னு ஒரு ஜம்ப் அடிப்பானா. அந்த மூதேவி பின்னாடி பார்க்காம விட்டான். என்னன்னா பின்னாடி பில்டிங் இல்ல,
சோ அப்படியே பின்னாடி போய் பொதகட்டியில் விழுவான். அடுத்து வெனஸ்டே பயங்கரமா போசலா கொடுத்து என்கிட்டயா மோத வண்டியா, இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன்னு ஏதோ ஒரு பெர்ஃபியூம் ஒண்ணு எடுத்து பயங்கரமா ஆடிக்கிட்டே அதை அடிச்சு விடுவா. அந்த ஸ்மெல்லு நேரா நம்மள்ட்ட டிராவல் பண்ணி வரும். லைட்டா தான் மோந்து பார்த்தான், அப்படியே முடியாம அங்கேயே மண்டி போட்டுருவான். இதான் ரைட்டு, இப்பவே இவனை காலி பண்ணிடலாம்னு சொல்லி பீகாக் ஸ்லைசர்னு ஒன்னு சுத்திட்டே வருவா. நம்மளும் கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி பாப்பான், அசையவே முடியல. அவளாதான் வேகமா அட்டாக் பண்ண பக்கத்துல வருவா. என்னாச்சு, அவ உட்கார்ந்து வந்துட்டு இருக்க அந்த கரோங்கிற பேர்டு எங்கேயோ போகும். அட எருமை ரொம்ப தள்ளி போயிட்ட, நில்லு நில்லுன்னு எவ்வளவு சொல்லுவா. ஆனா அது கண்டமேனிக்கு ஓடி அவளும் மாடியில இருந்து பொதட்டியில விழுவா. சோரோக்கு இந்த மாதிரி ஆளுக கூட சண்டை போறதே அவமானமா இருக்கு. பின்ன அட்டாக் பண்றாங்கிற பேர்ல அவங்களே மாங்கன்னு போய் விழுந்துட்டாங்கன்னா நம்ம பயிலுக்கு என்ன மரியாதை? இப்படி திட்டிட்டு இருக்க அந்த டைமே அந்த மேயர் அவன் ட்ரம்பட்டை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அதாவது ட்ரம்பட்டை ஊதுனானா அதுல இருந்து புல்லட்டா வரும். புல்லட்ல இருந்து எஸ்கேப் பண்ணணும்னா நம்ம பையன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே ஆகணும். அதனால கீழே ஓட்டைய போட்டு அழகா ஜம்ப் பண்ணி எஸ்கேப். நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்னு வண்டியா டயலாக் அடிக்க ஆரம்பிச்சிருவான். நல்ல வேலை சேஃப்டியா ஒரு இடத்துக்கு வந்து மறைஞ்சுக்குவான். இப்ப என்னன்னா அந்த ஷார்ட் கன் தான் இவனுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. பக்கத்துல போனா அவனை பொழந்துடலாம். புல்லட்டா வரும்போது எப்படி பக்கத்துல போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த 9 பையன் பிச்சுக்கிட்டு வந்து நான் உன்னை பொழக்காம விட மாட்டேன்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையவே அடிப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு வண்டியா பேசுவான். ஏன்டா நான் எங்கடா உன்னை அடிச்சேன், அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ யாதான் இருந்த, அதுக்கு நான் என்ன பண்றேன்னு கேட்ட உடனே நீ என்ன காரணம் சொன்னாலும் நான் உன்னை தப்பிக்க விட மாட்டேன்னு அவன் பேட்ல சங்கிலியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான் போல. அதை யூஸ் பண்ணி ஜோரோட கைய பிடிச்சிருவான். அந்நேரம்னு பார்த்து மேயர் வந்துருவானா, நான் அவனை புடிச்சிட்டேன் காலி பண்ணுங்க, அவனால எஸ்கேப் ஆக முடியாது, விடாதீங்கம்பா. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல நம்ம ஜோரோக்கு. ஆனா அந்த டைம் வெனஸ்டே என்ன பண்ணிருவா, எப்பவுமே பழைய வில்லைங்க பண்ற அதே டெக்னிக் தான். லூஃபியை தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீ ஏதாச்சும் பண்ணினா உன் ஃப்ரெண்டு லூஃபியை நாங்க கொன்றுவோம், அதனால சைலண்டா இருங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுவாங்க. ஜோரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே இந்த நயனுக்கு செம ஹாப்பி. அவன் என்ன சொல்லுவான், 8 கிட்ட சுட சொல்லுவான். அதான் அந்த மேயர் பேரை பாத்தீங்களா, நம்பர்ல 7 8 9 10 11 அது பாட்டுக்கு போகுது. ஏல வேற வெனஸ்டேவை பாராட்டி தள்ளுவான். வேற லெவல் நீ வேற லெவல், இனிமேட்டு இவனால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. ஜோரோ நம்ம லூஃபியை புடிச்சு பச்சையா திட்டுவான். ஆமா அவனை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்காங்க, அது கூட தெரியாம பைய படுத்து பண்ணி மாதிரி தூங்கிட்டு இருக்கான்ல. அந்த டைம் இந்த 8 என்ன பண்ணுவான், அதான் மேயர், அவன் மண்டையில எல்லாம் கண்ணை வர வச்சு டப்புன்னு சுடுவானா. சோ அங்க ஜோரோ உசாரா என்ன பண்ணிடுவானா, அந்த நயன் இருக்கான்ல அவனை புடிச்சு ஒரே இழு, அப்படியே பிளைங்ல வருவான். அவனை இழுத்து அந்த புல்லட்டோட வச்சு ஒரே அடி, அவளதான் தொங்கி போச்சு. 8 இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நயனை புடிச்சு இழுத்து வெனஸ்டே மேல வச்சு ஒரே அடி, அவளதான் 2 பேருமே தெரிச்சிருவாங்க. இப்படி பார்த்தா அந்த 8 மேயர் ஓடுவானா, சாவுடான்னு கண்டமேனி சொல்லுவானா. ஆனா ஜோரோ என்ன பண்ணுவான், லூஃபியோட வெளியை யூஸ் பண்ணிக்கலான்னு அதுல போய் ஒரு ஜம்ப போட்டு பாஞ்சு வந்து அந்த 8க்கு ஒரே வெட்டு, நத்தம் தெரிச்சிரும், அப்படியே பேன்னு விழுவான். சார் ரைட்டு, வேலை முடிஞ்சு எல்லாத்தையுமே மட்ட பண்ணியாச்சு. இப்ப அந்த தீவே நல்லா அமைதியா இருக்கு. ஜோரோ போய் கேஷுவலா ஒரு முக்கில உட்காந்துக்குவான். அந்த டைம் லூஃபி எந்திரிச்சு பார்த்து, ஆமா நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்ப வெளியில தூங்க வந்தேன்னு கேட்டுட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் எதுக்கு எந்திரிக்கணும் தூங்கணும், தேவையே இல்லாத வேலை. அப்ப அங்க இருந்து ஒரு 3 பேர் தப்பிச்சு குடுன்னு ஓடிட்டு இருப்பானுங்க. அவனுங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல 12ஆம் நம்பருக்கு கீழே இருக்க 4 ஏஜென்ட் இவ்வளவு சப்பையா தோத்து போவாங்கன்னு. அதனால என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம ஆளுங்க போற வரைக்கும் இந்த தீவுல எங்கேயாச்சும் பத்திரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆனா ஃப்ரைடேவும் 13 வந்து நிக்கும். அவங்கள பார்த்தவனே இவனுங்க பதறுவானுங்க, ஐயோ பாஸ்கெட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, நாங்க ஒண்ணு தப்பிச்செல்லாம் ஓடல, நிஜமா சண்டை போட ஆயுதம் எடுக்க வந்தோங்கிற மாதிரி சமாளிப்பானுங்க. அதுங்க ரெண்டும் ஒன்னே பாஞ்சு அட்டாக் பண்ண வருங்களா. அந்த டைம் யாரோ 2 பேர் வந்து தடுத்து, ஐய இந்த மாதிரி சில்லி வேலைக்கெல்லாம் எங்களை அனுப்பியிருக்காங்களேன்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்க 2 பேருமே அப்படியே அசந்து போய் வாய பழப்பாங்களா. அந்த டைம் சும்மா டமால்னு ஒரு சவுண்டு, என்னடானா பயந்து தப்பிச்சு வரலான்னு பிளான் பண்ணானுங்கல்ல, அவங்கள மன்னிக்க கூடாதுன்னு இப்ப வந்து 2 பேரும் அட்டாக் பண்ணி தெரிய விட்டாங்க. ஜோரோ என்னடா சவுண்டுன்னு அப்படியே முழிப்பான். அந்த டைம் இந்த மேயர் பையன் இங்க முக்கிட்டு இருப்பான். நம்ம பையன் கொல்ற அளவுக்கு வெட்டல போல, எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு, அதை நான் செஞ்சாகணும்னு புலவிக்கிட்டே நகர்ந்து வருவான். அவன் ஒத்த ஆளு எல்லாத்தையுமே போட்டு பொழந்துட்டான். நம்மளால எதுவும் பண்ண முடியல, இது கேவலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஆப்போசிட்ல பார்த்தா அஞ்சும் வேலண்டைனும் வந்திருப்பாங்க. வந்தவங்க பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. மெயினா அந்த பொண்ணு சிங்கிள் டிஜிட் ரேங்க்ல இருந்துகிட்டு இவ்வளவு மட்டமா இருந்திருக்கீங்களேன்னு நக்கல் பண்ணுவா. அந்த மேயருக்கு கொலை காண்டாவும். இப்ப இவங்க இங்க வந்ததே மிஷனுக்காக தான். உடனே நயன் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி நீங்க மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவனை அசால்ட்டா போட்டு தள்ளியலாம், சோ ப்ளீஸ் எப்படியாச்சும் அந்த ஸ்வாட்ஸ்மேனை மட்டும் காலி பண்ணிருங்க அப்படி இப்படின்னு அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாங்க. ஆனா அந்த ரெண்டும் ஓவரா பில்டப் பண்ணுங்க. அதாவது அவங்க 2 பேருமே ரொம்ப பெரிய ஆளுகளாமா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம், உங்களோட மிஷன் என்ன மறந்துட்டீங்களான்னு திமிரா பேசினோன்னு அவங்களுக்கு செம காண்டாவும். இப்ப இவங்க ஏன் இங்க வந்தாங்கன்னா, இப்போதைக்கு இந்த தீவுல இருக்க கிரிமினல்ஸே இவங்க பாஸுக்கு போதுமாமா. இப்ப இவங்களை அனுப்பி வச்சதே இவங்களோட சீக்ரெட் வெளியே தெரிஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்காக. ஆனா அது என்ன சீக்ரெட் என்னன்னு இவனுக்கே தெரியாது. அதுதானே அவங்க கம்பெனியோட மோட்டோவே, மிஸ்ட்ரி. ஏன்னா இன்கேஸ் யாராச்சும் பாஸோட சீக்ரெட்டை கண்டுபிடிச்சாங்கன்னா அது கிட்டத்தட்ட சாகுறதுக்கு சமம். பட் ஆனாலுமே இவங்க கேர்ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல ஒரு சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க எல்லாமே நமி ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். என்னன்னா அலபாஸ்டா கிங்டம்ல இருந்து யாரோ ஒருத்தர் மிஸ் ஆகி இங்க வந்திருக்காங்களாமா. உடனே அது நான் இல்லன்னு அந்த நயன் சொல்லுவானா, போடா கிறுக்கு மென்டல் பையல, உன்னை யாரு சொன்னா, இது வேற ஒரு விஐபி. உடனே மேயருக்கு அள்ளுவிடும், ஐயோ இவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு. அப்படின்னா இவன் எதையோ ஒண்ணு மறைச்சு
வச்சிருக்கான். இவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாமே முடிஞ்சு போச்சேன்னு சொல்லி செம்ம காண்டாயி செத்து போங்கன்னு சும்மா டம்மு 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 டம்முன்னு பயங்கரமா சுடுவான். ஏன்னா இந்த மேட்டர் தெரிஞ்சா பெரிய பஞ்சாயத்து. இவன் தான் அலபஸ்டா கிங்டமோட செக்யூரிட்டி. சொல்ல போனா அந்த ஸ்குவாடோட கேப்டனே இவன் தான். சோ எங்க பிரின்சஸ் மேல கைய வைக்க விட மாட்டேன்னு வெறித்தனமா கத்துவான். அவ்வளவுதான், இந்த அட்டாக்ல ஏதாச்சும் ஆயிருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இவன் தான் அந்த பிரின்சஸோட செக்யூரிட்டின்னு. பிரின்சஸோட பேரு விவி. ஒன்னையும் சேர்த்து எல்லாத்தையுமே நாங்க காலி பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொன்னவனே இங்க நமிக்கு செமையா ஷாக் ஆகும். அதெல்லாம் தெரியாம ஜோரோ ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். லூஃபி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த ரெண்டு பேரும் ஒரு போட்டோவை காட்டுவாங்க. அத பார்த்துட்டு வெனஸ்டே வாய பொளக்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.